ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம சிவா அருண் டிவிக்கு இப்போ தான் முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்னு சொல்லலாங்க. இந்த ஆப்பை பற்றி நான் சொல்லணுன்னா டேங்கோ ஆப் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் இருக்குங்க. சரிங்களா? இந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம வந்து காசு சம்பாரிச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு புரியுங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே தெளிவாக பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த டேங்கோ பற்றின விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. நான் வந்து சில சர்ச் பண்ணி தான் சில விஷயங்களை சர்ச் பண்ணி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அந்த டவுட்ஸுக்கான விவரத்தையும் நான் வந்து சேகரித்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் நான் பதிவிடுறேன். சரிங்களா? இந்த டேங்கோ மூலிமா நம்ம எப்படி சம்பாரிச்சுக்கலாம், இந்த ஆப்பை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போது தெளிவாக சொல்ல போகிறேங்க. ஒரு டெமோ மூலிமா நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஏன்னா டேங்கோ மூலிமா வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கிளியராக தெரியுறது இல்லைங்க, எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுன்னு. இப்போ நான் டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே நான் இப்போ போய்க்க போகிறேங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டேங்கோ டைப் பண்ணோன்னே அந்த ஆப் வந்து வந்துடுங்க. நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். டேங்கோ ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர்த்துக்கு இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸு இது வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக நான் சேகரித்த சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நானும் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நானும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோவாக பதிவிட்றேன். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அது ஒரு இப்போ இன்ஸ்டால் ஆகணுன்னாவே பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து உள்ளே போகுது. ஓப்பன் கொடுத்துட்டேன். ஸோ உள்ளே போகுது. இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த ஆப்பில் வந்து இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சேட்டும் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட ஃப்ரீயாகவும் நீங்கள் மெசேஜ் சேட்டும் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், நியர்பை, பாப்புலர், ஸோ ஆர்டிஸ்ட்டு, ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நியர்பை தான் கொடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கூட தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் நியர்பை கொடுத்துட்டு நான் இப்போ ஒருத்தர்கிட்ட நான் வந்து பேசணும், அவங்கக்கிட்ட சேட் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த ஆப்பில் வந்துட்டு நான் இப்போ ஒருத்தரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அவர் வந்து செலக்ட் பண்ணோன்னே அந்த ஆப்ஷனுக்குள்ளே நான் உள்ளே போகுது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே வந்து எடுத்தோன்னே நான் உள்ளே போகல, ஸோ ஒர்க்கும் ஆகலை அப்படின்றலாம் இல்லைங்க. பொறுமையாக நீங்கள் அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோண்டி பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழில் வந்து இப்போ தான் கொஞ்சம் பரிச்சயமாக எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆப் மூலிமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து வீடியோ பண்ணேன். பட் வந்து அது வந்து கிளியராக காட்ட மாட்டேங்குது. நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். அந்த வாசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய திறமையை வந்து அவர் வெளிக்காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ தெளிவாக நான் சொல்கிறேங்க, இந்த டேங்கோ ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும்னா சில விஷயங்கள் வந்துட்டு இதில் இருக்குங்க. இதில் ப்ரீ காயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளே வந்தோடனே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது சம்மந்தமாகவும் நான் விளக்கமாக சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஒரு 200 காயினுக்கு பார்த்திங்கன்னா 169.99. ஸோ 1000 காயினுக்கு பார்த்திங்கன்னா 850 ருபீஸ், அதாவது 850 அந்த ஆஃபர் வந்து பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காயினுடைய, அதாவது நீங்கள் கிஃப்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் உள்ளே போனீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க 39, 59, 99 இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதிகபட்சமாக 199 வரைக்கும் கூட
அந்த அந்த கிஃப்ட்டு வந்து இருக்குங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நமக்கு வந்து கிஃப்ட்டு வந்து எர்ன் பண்ணிட்டோம்னா நம்ம அது மூலிமா பார்த்திங்கன்னா காசு சம்பாதிக்கலாம். நம்மளுக்கு வந்து அவங்க வந்து பேங்க்கில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி பேடிஎம் மூலிமா நம்ம பணம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த ஆப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு சில பேர் வந்து இதில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய தனித்திறமை தாங்க. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுடைய தனித்திறமை தான். உங்கள்கிட்ட வந்து பாட்டு பாடுற திறமை இருக்கா, டான்ஸ் ஆடுற திறமை இருக்கா, சாப்பிட்ற திறமை இருக்கா, எந்த ஒரு திறமை இருந்தாலும் உங்களோட திறமையின் மூலிமா மற்றவங்களை வந்து நீங்கள் வசீகரிக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ், அதாவது உங்களோட வீடியோ சேட்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஓகே இவங்க வந்து ரொம்ப டேலண்டட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்காக கிஃப்ட் பண்ண வைக்கணும். அப்படி அவங்க கிஃப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு காசாக மாறுங்க. காசாக மாறும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பணமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து திரும்பியும் வந்து நான் உங்களுக்கு ஒன் மோர் டைம் நான் காட்டுறேங்க, எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்புக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிகோ லைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து தடை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப் வந்து இப்போ வர்றதில்லை. ஸோ இந்த டேங்கோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக வந்து நான் உலக லெவலில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆப்பாக போயிட்டுருக்கு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களோடையும் நம்ம வந்து இதில் வந்து வீடியோ சேட் பண்ணிக்கலாம். அவங்களோட நீங்கள் சேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுமே அதில் கீழே இருக்கும். சேட்ஸ்ன்னு இருக்கும், ஃபாலோவிங் இருக்கும். உங்களுக்கு வந்து யாராவது விருப்பப்பட்டவங்களா நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாலோவிங் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க லைவ் சேட் வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே வந்து அவங்கக்கிட்ட வந்து லைவ் சேட்டில் வந்து நீங்கள் அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களோட தனித்திறமையை வந்து உள்ளே காட்டுற மாதிரி போங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட தனித்திறமையை காட்டினா மட்டும்தான் இதில் காசு சம்பாதிக்க முடியும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது உடனே வந்து நம்ம வந்து ஒரு 100 பேர் 1000 பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து வந்துட மாட்டாங்க. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. அப்படி ஃபாலோவர்ஸ் அதிகமாக என்ன ஆகும்னா ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ், ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் வராங்கன்னா அதில் வந்து ஒரு 1,00,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் வந்து உங்களுக்கு ஒரு 99 ரூபீஸ் கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாங்க. ஸோ 99 ரூபீஸுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. 99 ரூபீஸ் வந்துட்டு ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர், நீங்கள் ரொம்ப தூரம் வேணால் போவேணாம், ஒரு 1000 பேர் வந்து உங்களுக்கு 99 ரூபீஸ் வந்து 99 கிஃப்ட் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா இது மூலிமா ஒரு 50,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் சில டவுட்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு எதிர்வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ட்ரை பண்ணி தான் இந்த ஆப்பை பற்றி நான் இந்த வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணும்போது நானும் சில டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த டவுட்டை வந்து நான் கண்டிப்பாக நிச்சயமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். தமிழ்லேயே நான் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா தமிழில் வந்து இந்த நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாரும் கொடுக்கல. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துன்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.